ஹாய், வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். அப்ளை காஸ் ஜார்டன் மெத்தட் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் தி ஃபாலோயிங் சிஸ்டம். x plus 3y plus 3z equal to 16, x plus 4y plus 3z equal to 18, x plus 3y plus 4z equal to 19. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? நம்ம இதுக்கு முன்னாடி இதில் சம்மில் காஸ் எலிமினேஷன் மெத்தட் பார்த்துருக்கோம். அதில் என்ன பண்ணோம், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மேட்ரிசஸாக மாற்றி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்றி சால்வ் பண்ணோம். இங்கே காஸ் ஜார்டன் மெத்தடுக்கும் முதல்ல நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மேட்ரிசஸாக தான் மாற்ற போகிறோம். பட் நம்ம அதை சால்வ் பண்ணும்போது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக மாற்ற மாட்டோம், டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றுவோம். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன மாற்றோம், அந்த லீடிங் டயகனல் தவிர்த்து மற்ற எல்லா நம்பர்ஸும் ஜீரோன்னு இருக்கும். அப்படி மாற்றிட்டு தான் நம்ம XYZோட வேல்யூ கண்டுபிடிப்போம். சமுக்குள்ளே போகுமா? கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷனை நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு மேட்ரிசஸ் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு தான் டயகனல் மேட்ரிக்ஸாக கொண்டு வர முடியும், கரெக்டாக? ஸோ மேட்ரிசஸ் ஃபார்மில் கொண்டு வருவோம். திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் AX = B, வேர் ஏன்றது என்னதுமா கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 1 3 3, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இசடோட கோஎஃபிஷியன்ட் 1 3 3. செகண்ட் லைனில் பாருங்கள் 1 4 3, தேர்ட் லைனில் 1 3 4. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் இந்த காலம், இது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், இது இசடோட கோஎஃபிஷியன்ட்னு எழுதியாச்சு. அடுத்து இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் என்னது, இதோடைய வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட்னு 3 வேரியபிள் இருக்குது. அண்ட் பி ஈக்குவல் டு, பின்றது என்னது, இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்குவல் டுக்கு அப்புறம் அதை தான் பின்னு போடணும். 16 18 19. அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் எந்த மேட்ரிக்ஸ்க்கு கண்டுபிடிப்போம்னா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் B, அதாவது ஏவியும் பியும் கலந்து வச்சுருக்க மேட்ரிக்ஸ்க்கு தான் நம்ம அந்த மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து இங்கே எழுதிட்டேன், பார் பி மேட்ரிக்ஸை தூக்கி இங்கே பக்கத்தில் எழுதிட்டேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை தவிர்த்து மீதி எல்லாம் ஜீரோன்னு கொண்டு வரணும். அப்போ இது எது கூட ஆப்ரேட் பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்ட் ரோ ஃபஸ்ட் ரோ கூட ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ ஃபஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ரோ என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள், இது ஜீரோ வரணும்னா வித் ரெஃபரன்ஸ் டு த ஃபஸ்ட் ரோ 1 - 1 0, அதாவது R2 - R1. அதை எங்கே ப்ளேஸ் பண்ணணும், ஜீரோ இங்கே தானே போடணும் R2ல். ஸோ R2ல் R2 - R1 போட போகிறோம். ஸோ 1 - 1 0, 4 - 3 1, 3 - 3 0, 18 - 16 2ன்னு வந்துடும். அதே மாதிரி இப்போ R3யை பார்த்தீங்கன்னா இதுவும் பாருங்கள் 1 - 1 தான். ஸோ R3 - R1, R3 - R1 R3யில் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ 1 - 1 0, 3 - 3 0, 4 - 3 1, 19 - 16 3. புரியுதாம்மா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு, அதாவது ஃபஸ்ட்டு காலமை ஜீரோ கொண்டு வந்தாச்சு. இப்போது இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்கிலான் ஃபார்ம் வந்துருச்சு. அதாவது இப்போ நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தடாக இருந்தால் இதோட சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் பேக் சப்ஸ்டியூஷன் போட்டு. ஆனால் இங்கே டயகனல் மேட்ரிக்ஸாக மாற்றணும். டயகனல் மேட்ரிக்ஸ் என்னம்மா, இந்த இடத்துல மட்டும்தான் நம்பர் இருக்கணும், மீதி எல்லாம் ஜீரோ இருக்கணும். ஸோ கீழே ஜீரோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இப்போ இந்த 2 நம்பரையும் ஜீரோவாக மாற்றணும். அப்போ இந்த 2 நம்பர் ஜீரோவாக மாற்றும் போது இதை எந்த ரோ கூட ஆப்ரேட் பண்ணணும்னு பாருங்கள். இந்த 3யை இந்த ரோ கூட ஆப்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா ஜீரோ இருக்குது. ஸோ R2ஓட ஆப்ரேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், R1-ஐ R2ஓட ஆப்ரேட் பண்ணணும். எப்படி பண்ணணும், R1ல் R1 - 3R2ன்னு போடணும். அப்போ தான் 3 - 3 0ன்னு வரும். ஸோ அதை அந்த ஃபுல் ரோக்கு ஆப்ரேட் பண்ணணும். R1 - 3R2, அப்போ 1 - 3 டைம்ஸ் 0, அதே 1 வரும். இங்கே 3 - 3R2, அப்போ 3 - 3 0ன்னு வரும். இங்கே 3 - R2 எதுவும் இல்லை, ஸோ 3 வந்துடும். இங்கே 16 - 3R2, 16 - 6ன்னு வரும். ஸோ அது 10ன்னு வந்துடும். இப்போ இந்த ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு டயகனல் மேட்ரிக்ஸ் வந்துடும். அந்த ஒரு வேல்யூ எப்படி ரிமூவ் பண்ணலாம், இதை R2ஓட ஆப்ரேட் பண்ண முடியாது, ஜீரோ இருக்குது. ஸோ இதை R3ஓட ஆப்ரேட் பண்ணும். எப்படி பண்ணோம், R1ல் R1 - 3 R3ன்னு போட்டால் 3 - 3 0ன்னு வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள், R1 - 3 R3, இது 1 தான் வரும். 0 - 3 டைம்ஸ் 0 0, 3 - 3 டைம்ஸ் 1, 3 - 3 0ன்னு வந்துடும். 10 - 3 டைம்ஸ் 3, 10 - 9 1ன்னு வந்துடும். புரியுதாம்மா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ். அதாவது டயகனலை தவிர்த்து இங்கே பாருங்கள், அப்பர் ட்ரையாங்கிளில் இருக்கிறதோ 0, லோயர் ட்ரையாங்கிள் பார்ட்டும் 0ன்னு வந்துடுது. ஸோ இப்போ இதோட ஆன்சர் எழுதிடலாம். உங்களுக்கு தெரியும், இது எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸை இப்படி காலமில் எழுதியிருக்கோம், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை செகண்ட் காலம்லையும், இசட்டோட கோஎஃபிஷியன்ட் தான் தேர்ட் காலமில் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து செகண்ட் காலமில் இருக்கிறது என்னது, ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. அண்ட்
இசட் இஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.